மத்திய உள்துறை அமைச்சர் செய்தியாளர் சந்திப்புக்காக பின்னணியில் வைக்கப்பட்டிருந்த எல்இடி திரையில் மூன்றாவது முறையாக மாற்றம் நிகழ்ந்துள்ளது. முதல் முறை என்டிஏ கூட்டணி செய்தியாளர் சந்திப்பு என குறிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது நீக்கம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதற்கு பதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. அமித்ஷா செய்தியாளர் சந்திப்புக்காக பின்னணியில் வைக்கப்பட்டிருந்த எல்இடி திரையில் மூன்றாவது முறையாக மாற்றம் நிகழ்ந்துள்ளது. முதல் முறை என்டிஏ கூட்டணி செய்தியாளர் சந்திப்பு என எல்இடி திரையில் இடம்பெற்றிருந்த நிலையில் சில மணித்துளிகளில் எல்இடி திரையில் இருந்த என்டிஏ கூட்டணி செய்தியாளர் சந்திப்பு என்ற வாசகம் நீக்கப்பட்டு தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு என மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பில் பின்புறம் வைக்கப்பட்டிருந்த எல்இடி ஸ்கிரீனில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, எதன் காரணமாக இந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டே வருகிறது? கூட்டணி காரணமாகவா? விரிவான விவரங்கள் என்ன? தெரிவிக்கப்பட்டது. அதிலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கேற்ற வகையில எல்இடி திரையில என்டிஏ அலையன்ஸ் பிரஸ் மீட் அப்படிங்கிற ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது. இதற்கு இடையில் தான் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய இல்லத்தில் வைத்து நடத்தப்பட்டதாகவும், குறிப்பாக தொலைபேசி வாயிலாக கூட எடப்பாடி பழனிசாமியிடம் அவர்கள் பேசி ஒரு சில கருத்துக்களை பரிமாறி இருப்பதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் அதில் எந்த சமரசம் செய்து கொள்ளப்படாமல் இருந்த ஒரு காரணத்தினால் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில ஒரு இழுபறி ஏற்பட்டிருந்தது. இந்த இழுபறியின் காரணமாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர விடுதியில் இருக்கக்கூடிய இந்த அறையில் ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ் பிரஸ் மீட் என்று திரையிடப்பட்டிருந்த அந்த எல்இடி திரையில ஒரு சாதாரண ஒரு காட்சிகள் மட்டுமே அதுல மாற்றப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து பேச்சுவார்த்தையில எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தினால் பாஜகவினுடைய ஒரு செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறிக்கப்பட்ட ஒரு எல்இடி திரை என்பது இங்கே காட்சிப்படுத்தப்பட்டது. அதுல பிரதமர் நரேந்திர மோடியினுடைய படம், அதே போன்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய படம் உள்ளிட்டவை எல்லாம் அதுல இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில மீண்டும் 4வது முறையாக இந்த எல்இடி திரை மாற்றப்பட்டிருக்கிறது. பாஜகவினுடைய கட்சி கொடி, தாமரை சின்னம் பொறிக்கப்பட்டிருந்த கட்சி கொடியை அந்த திரையில அவர்கள் தற்போது ஒளிபரப்பி வருகிறார்கள். எனவே தொடர்ந்து 4 முறை எல்இடி திரையில இடம்பெற்றிருந்த அந்த காட்சிகள் என்பது மாறி வரக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக அங்கம் வகிக்காதா என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரணமும் எடப்பாடி பழனிசாமியுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படாததால் இந்த செய்தியாளர் சந்திப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய செய்தியாளர் சந்திப்பு மாற்றப்பட்டு பாஜகவினுடைய செய்தியாளர் சந்திப்பாக இது தற்போது மாறி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திப்பாரா அல்லது இந்த செய்தியாளர் சந்திப்பே ரத்து செய்யப்படுமா என்பன போன்ற ஒரு கேள்விகளும் தற்போது எழுகிறது. செய்தியாளர் சந்திப்பின் போது என்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாம் அவர் முன்வைப்பார் என்பன போன்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவா.